மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது டோரா-சான். இன்றைக்கி நம்ம டோரேமோனோட ரொம்ப நாளாக காத்துன்னு இருக்க ஒரு எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் சும்மாலே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது நல்லது கெட்டதுன்னு சொல்லி மனசாட்சி கூட போராடி பார்த்துருக்கீங்களா? அதில் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெட்டது தான் ஜெயிச்சிருக்கும். ஆனால் இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய எபிசோட் சும்மா தாறு மர ஓடி இருக்குதுங்க. நீங்கள் யாராவது இன்னமும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். கதையோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட சியான் நாளைக்கா டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட நோபிட்டா பார்த்து ரொம்பவே நக்கலாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நோபிட்டா படிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் அதை தானே படித்து தான் போதும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஷாக் ஆகிறாங்க. நம்மளோட சுசுக்காவும் நீ கண்டிப்பாக படித்து எக்ஸாமில் பெரிய மார்க் எடுப்பேன்னு சொல்லி அவன் ரொம்பவே ஸ்டைலாக கிளம்புறான். நம்மளோட சியான் என்ன நினைக்கிறான்னு பார்த்தா, அவன் டெஸ்ட்டில் கம்மி மார்க் எடுத்துட்டானா கண்டிப்பாக பார்ட்டி வைக்கணும், அந்த பார்ட்டியில் நான் பாட்டு பாட போறேன்னு சொல்ல என்ன சுனியோ வரியால அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்மளோட சுனியோ கொஞ்சம் தட்டி கழிக்கிறான். நாளைக்கு எனக்கு பியானோ கிளாஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும் போது உனக்கு ஏதில்லை பியானோ கிளாஸு அப்படின்னும் அவன் சொல்கிறான். அவன் எப்படியோ அங்கேருந்து சமாளிக்க பார்க்க அந்த நேரத்துக்கு நம்மளோட சுசுகாக்கு ஏதோ ஒன்று தோணுது. எங்கே அது அப்படின்னு போய் பார்த்தா அங்கே நடந்தது என்னன்னு பார்த்தா 2 டோரேமான்ஸும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இவங்களும் அதை வந்து பார்க்க நம்மளோட டோரேமானு ஊக்கமிக்கிறான். யாரை அடி அடி நீ யாரை சொல்கிறான்னு பார்த்தா அந்த கருப்பு டோரேமானை தான் சொல்லின்னு இருக்கான். ஆனால் கடைசியில் ஜெயிச்சது பார்த்தா வெள்ளை தான். அவனுக்கு ரொம்பவே வருத்தமாக போச்சு. அங்கே என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே நம்மளோட மீச்சன் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளோட டோரேமான் நானும் இன்னைக்கு வந்து விளையாடுறேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவனுக்கு பசியும் இருக்குது. அவன் 2 மனசாட்சியுமே அவனை தட்டி கழிக்க பார்க்குது. அதனால தான் நான் இந்த டிவைஸை வச்சு முடிவு பண்ணேன்னு சொல்ல, அங்கே இருக்க வெள்ளை வந்து ஜெயிச்சிச்சுன்னா நான் வந்து சாப்பிட போகணும், அது மட்டும் இல்லாமல் கருப்பு ஜெயிச்சுன்னா நான் விளையாட போகணுன்னு சொல்ல நம்மளோட சியானுக்கு ஒரு யோசனை. அவனும் சுனியை வச்சு ட்ரை பண்ண பார்க்குறான். நம்ம சுனியவும் அண்டியை வச்சு நங்குன்னு போட பார்க்க அவன் 2 சைடாக பிரிஞ்சு அவன் மனசாட்சியாக வருது. யார் பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது நம்மளோட டோரேமான் கண்டிப்பாக கருப்பாக இருக்கிறது வந்து அவனுக்கு அந்த பார்ட்டிக்கு போகணுன்னு ஆசை. அதுவே வெள்ளையாக ஜெயிச்சுன்னா அவன் உன்னோட சிங்கிங்கை கவனிக்க ஆசை அப்படின்னு சொல்லும் போது ஜெயிச்சது என்னமோ கருப்பு தாங்க. நம்மளோட சுனியோக்கு ரொம்பவே வருத்தமாக போச்சு. அவனும் எவ்வளோ சொல்லி பார்ப்பான், ஆனால் ஜெயிச்சது என்னமோ வெள்ளை தாங்க. நம்மளோட ஜியானோ இருக்கிற கோவத்தில் நம்மளோட சுனியோக்கு அதே மாதிரி ஒரு பஞ்சை கொடுக்க அவன் கோவத்தோட கிளம்புறான். நம்மளோட 2 சுனியோவும் சும்மா மனசாட்சியே இல்லாமல் அப்படி சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை அவனோட பாட்டை கேட்க முடியலேன்னு நம்மளோட டோரேமானும் இந்த டிவைஸை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே நம்மளோட நோபிட்டா படுத்து நிற்கும் போது டம்முன்னு கீழே வீறான். நம்மளோட நோபிட்டாவும் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை, நாளைக்கா ரொம்பவே கஷ்டமான டெஸ்ட் இருக்குப்பா, ஆனால் என்னால் எப்படி படிக்கவும் முடியல அப்படின்னு சொல்ல, ஓகே எப்படியாவது நான் இன்னைக்கு படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்மளோட டோரேமான் அவனுக்கு உதவி செய்கிறான். போயிட்டு அவனை உட்கார வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வரேன்னு சொல்லி கிளம்பும் போது அவனுக்கு ஒரு யோசனை.
எப்படி இருந்தாலும் படிப்பானா மாட்டானா சொல்லி பார்க்கும்போது அவன் திறந்து பார்த்தா அவன் நிஜத்திலே படுத்துதாங்க இருக்கான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. அவன் சொல்றது என்ன கதைன்னு கேட்டா, புக்கில் இருக்கிறது நிறைய இருக்கு, என்னால எப்படி படிக்க முடியும்னு கேட்கும் போது நம்மளோட டோரேமான் ஒரு கத்துவான் பாருங்க. அப்படி கத்துவாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்றான், குட்டி ஸ்டோரி சொல்றான். அவன் என்ன சொல்றான்னு பார்த்தா, ஒரு வயசான ஒருத்தர் மலை ஏற கஷ்டப்படும் போது ஓரடி தான் இன்னும் ஒரே ஒரு அடி தான் அப்படின்னு சொல்லி அவரு கடைசியா அந்த இலக்கை அடையிறாராம். அதே மாதிரி நீ இந்த டிவைஸை வச்சு இப்படி ஒரு தடவுனா நீ படிக்க தான் பேச்சு உருவாகும். மற்ற பேச்சு எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு பேச்சு தான் படிச்சிடலாம், இன்னும் ஒரே ஒரு பேச்சு தான் படிச்சிடலாம் சொல்லி படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட நோபிட்டா என்ன கதைனா, இன்னும் ஒரே ஒரு பேச்சு தானே, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது நம்மளோட டோரேமான் அப்படியே எழுத்து வச்சுன்னு படிக்க வைக்கிறான். ஆனால் அவனுக்கு துள்ளி கூட விருப்பமே இல்லைங்க. அதையும் பார்த்து நம்மளோட டோரேமான் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஒரு பெரிய பால் எடுத்து அங்கே போடும் போது அங்கே நம்மளோட சாரு வராரு. நோபிட்டா படிடா அப்படின்னு சொல்லி கத்தும் போது இவன் முடியாதுன்னு சொல்லி திரும்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் டம்முன்னு படுத்துட்டா அங்கே வராங்க நம்மளோட சுசுகா. வாய நோபிட்டா, நீ படிச்சுட்டு வந்தனா விளையாடலாமே அப்படின்னு அவங்க சொல்ல, இவன் முதல்ல விளையாடிட்டு படிக்கலாமே அப்படின்னு சொல்றான். நம்மளோட டோரேமான் ஆஹா, இவனை பார்த்தா ரெண்டு சைடுமே குழம்புற மாதிரி தெரியுது, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே சொல்லி அந்த டிவைஸ் எடுத்து நொங்குன்னு ஒரு போட அவனுக்கு ரெண்டு மனசாட்சியா வருது. ஜெயிக்க போறது வெள்ளையா கருப்பா? வெள்ளையா இருந்தா அவன் படிச்சாகணும், கருப்பா இருந்தா அவன் ரெஸ்ட் எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலானோ சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் படிக்க தயாராவாங்கன்னு பார்த்தா அந்த வெள்ளை போய் படிக்குதும் இவன் போய் ரெஸ்ட் எடுக்கிறான். நம்மளோட டோரேமானுக்கு ஒன்றுமே புரியலை. நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க, அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸாக இருக்கன்னு சொல்ல இவனுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு. நம்மளோட இதையும் கரெக்டாக தான் பார்க்கு, ஒரு பக்கம் தான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல அவன் எதுக்காக சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி ரெண்டு பேரையும் சண்டை போட்டு வைக்கிறான். ரெண்டு பேருமே மாற்றி சண்டை போட்டுன்னு இருக்கும்போது நம்மளோட நோபிட்டா எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா விளையாடுறதுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுறான். நம்மளோட டோரேமான் அதை கொஞ்சம் பார்த்து வெறுக்கிறான். கடைசியில் அவனோட வில்லை அவன் விட்டுறதால கருப்பு ஜெயிக்கிற நிலைமைக்கு போகுது. ஆனாலும் நான் படிக்கணும்னு சொல்லி கத்தும் போது வெளியே யார் வந்திருக்கான்னு பார்த்தா நம்மளோட சுனிய பைபிளை வாய நோபிட்டா படிச்சுட்டானா கேம் விளாட்லாமே அப்படின்னு சொல்ல போது இவன் கிளம்பும் போது நம்மளோட டோரேமான் அதை தடுக்கிறான். அவனும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், ஆனாலும் அவனே அதிசயத்தால் தான் கூப்பிட்றான். அங்கே அவனோட வில்லை விட்டதால ஜெயிச்சது என்னமோ கருப்பு தான். வெள்ளை எப்படியோ தோத்து போச்சு. ஆரம்பத்தில் நம்மளோட டோரேமான் தோத்துட்டா யார் தோத்தாங்களோ அவங்க காத்தா மறைஞ்சு போயிடுவாங்க. நம்மளோட டோரேமானுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் விளையாட தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி விளையாடவும் போகிறான். ஆனால் அங்கே ஒரு இதுவாக தெரியுதுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே வெள்ளையாக இருக்குது, நான் எப்படி பார்த்தா மறைஞ்சு போகணும், ஆனால் அது போய் பொறுமையாக முயற்சி செஞ்சு படிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து நம்மளோட டோரேமான் புரிஞ்சுக்கின்னு சிரிக்கிறான். அவன் என்ன புரிஞ்சான்னு சொல்லி நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கவனிக்க எங்களோட டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, see you. Tata. Bye bye.